ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ரிசர்வ் வங்கியில் உங்களுடைய கடன் இருந்தால் கண்டிப்பாக வந்து இப்படி ஒரு சட்டம் இருக்குது அப்படின்ற விஷயத்த நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எந்த புதுசான ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இனிமேல் இன்னையிலிருந்து ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து, அதாவது பார்த்திங்கன்னா காலை 8 மணிக்கு முன்னலாக இரவு 7 மணிக்கு பின்னாலும் கடனை திரும்ப கேட்க வாடிக்கையாளருக்கு கால் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நைட்டு 8 மணிலேருந்து இரவு 7 மணிக்கு மேலே, அதாவது அன்டைமில் வந்து ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க. கடன் பெற்றவரை தவிர அவர் வீட்டில் யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடாது. அதாவது யார் லோன் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கால் பண்ணி கேட்கணுமே தவிர அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள யாரையுமே வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாடிக்கையாளர் எங்கே வர சொல்கிறாரோ அங்கே தான் அவரை சந்திக்க வேண்டும். அதாவது கடன் வாங்கினவங்க எங்கே வர சொல்லி மீட் பண்ணி பேசுகிறாங்களோ அங்கே தான் இவங்க போகணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு புதுசான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. கௌரவமான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஏன்னா கடன் கொடுக்கலை அப்படின்னாக்கா பார்த்திங்கன்னா கொஞ்சம் மரியாதை குறைவாக வந்து பேசுகிறது ஒரு வழக்கமாகவே இருக்குது. அந்த மாதிரி வந்து யாரையுமே வந்து பேசக்கூடாது. கௌரவமான வார்த்தையை மட்டும் தான் வந்து பேசி கடனை வந்து திரும்ப பெற வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நற்செய்தியை தான் வந்து கொடுத்துருக்காங்க. மிரட்டலோ தவறான வார்த்தைகளோ பயன்படுத்தவே கூடாது. கண்டிப்பாக வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து யாருமே செய்யவும் போகிறதில்ல, செஞ்சாலும் யாருமே விட போகிறதில்ல. அப்படி அதாவது இந்த நெறிமுறைகள் பார்த்திங்கன்னா ஜூலை 1ஆம் முதல் பயன்பாட்டிற்கு வரும் என ஆர்பிஐ தகவல், அதாவது ரிசர்வ் வங்கி தகவல். அப்படி இல்லை, கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டல், உருட்டல், கடினமான சொற்கள், வார்த்தைகள் அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் போயிட்டு ரிசர்வ் வங்கியிலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அங்கே இல்லை அப்படின்னா, அதாவது மேனேஜர் சிஓ அப்படின்றவங்க கிட்டையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியாயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன, எப்படி, எங்கே இருக்குது, என்ன சட்டம் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அப்டேட்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்டை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.